தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் வாசிங்களேன். எப்பிராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும், விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. அவன் பக்தி விடியற்காலத்து பனி, காலையில் காண்கிற மேகம். இந்த ரெண்டுக்கும் என்ன அர்த்தம்னா, காலையில் காண்கிற மேகம் அப்படின்னா பொதுவாக காலையில் பார்க்குற அந்த மேகம் மழை வர மாதிரி இருக்கும், மழை வராது, பார்க்கறதுக்கு அப்படி தெரியும். அதை போல இவன் பக்தி இருக்குதான். பார்க்கறதுக்கு பக்திமான போல இருக்கிறான், ஆனால் உள்ள பக்தி இல்லைப்பா. மேகத்தை பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு, மழை இருக்கிற மேகம் போல தெரியுது, ஆனால் கொஞ்ச நேரத்தில் மாயமாக போயிடுது. அதை போல உன் பக்தி இருக்குது. வெளியே பார்க்கறதுக்கு பார்த்தா பக்திமான போல் இருக்கிற, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை. விடியற்காலத்து பனி. ஆக விடியற்காலத்து பனின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலத்தில் பனி இறங்கும், சூரியன் உதிச்ச உடனே காணாமலேயே போயிடும். அதை போல இவன் பக்தி நல்லா ஓன்னு வரும், சோதனை வந்தா இல்லாமலேயே போயிடும். அது என்ன பக்தி? ஒரு போராட்டம் பிரச்சனை வந்தா அப்போதான் அவன் யாருன்னு தெரியும். போய் வீச்சறிவாளை எடுக்கிறதும், கோர்ட்டுக்கு போகிறதும், எனக்கு போலீஸை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியுன்றதும், அது வரலும் பக்த கோடி தான். அது வரலும் பாட்டு தான், ஆட்டம் தான், காலையில் ஜபந்தான். நம்ம வீடுகளில் அப்படி நடக்குதா இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனம் அப்படி இருக்கிறாங்க. அவன் மட்டும் இல்லை, நம்மிடத்திலேயும் அப்படிப்பட்ட பக்தி. அதெல்லாம் மாறணும். உண்மையான பக்திக்கு நாம் திரும்புவோம். அப்படிப்பட்ட அந்த பக்திக்கு தண்டனை உண்டு. 6:5 உன்மேல் வரும் தண்டனை வெளிச்சத்தை போல் வெளிப்படும். அது என்ன வெளிச்சத்தை போல் வெளிப்படும்? ஊர் அறிய உன்னை தண்டிப்பான்றாருங்க. இப்படி மாய்மால பக்தி இருந்தால், காலையில் காண்கிற மேகம் விடியற் காலத்து பனியை போல மாய்மாலமான பக்தி இருந்தா ஊரே அறிய உன்னை நான் தண்டிப்பேங்கிறார். பார்த்தீங்களா? அதான் சொன்ன, பாவத்துக்கு தண்டனை கொடுப்பதில் பட்சபாதம் இல்லாது. அதனால இதெல்லாம் ஒரு எச்சரிப்பு. இப்படி சொல்றதுனால கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டபடி தண்டிப்பார் நான் சொல்லலை. இதெல்லாம் ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கிட்டு நம்ம பக்தி சுத்தமாக இருக்கணுங்க. இங்கே பேசுறது ஒன்று, அங்கே பேசுறது ஒன்று இருக்கக்கூடாது. ஆக உள்ளொன்று புள்ளொன்று இல்லை. தேவ பிள்ளைகள் நம்ம பக்தி சுத்தமாக இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.